வணக்கம். கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இத திருவள்ளுவர் சொல்றாரு. கலைஞர் என்ன சொல்றாரு? கல்வி மட்டுமே சமத்துவத்தை மலர் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்றத கலைஞர் சொல்றாரு. இத கலைஞர் சொல்லிட்டு மட்டும் போகாம தமிழ்நாட்டுக்கு செயல் திட்டங்களா வகுத்துக்கிட்டே போயிருக்காரு. அந்த செயல் திட்டங்கள்லாம் இப்ப மிகப்பெரிய அளவுல பயன்பாட்டுக்கும் சமூக முன்னேற்றத்துக்குமான செயல் திட்டங்களா இப்ப வரைக்கும் இருக்கு. அந்த செயல் திட்டங்கள்லாம் என்னன்னு வரிசையா பார்ப்போம். தமிழ்நாடு எப்பயுமே இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதுல ஒரு எடுத்துக்காட்டு 1998 ஆண்டு கணினின்ற ஒரு பாடத்திட்டத்தை அரசு பள்ளிகள்ல கொண்டு வராரு கலைஞர். இந்த பாடத்திட்டம் கொண்டு வந்த பிறகு மாணவர்கள் கணினி சார்ந்த ஆர்வம் அதிகமா வரணுன்றதுக்காக இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இந்த திட்டம் வந்த பிறகு இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜிகள்ல அதிகமா கணினி சார்ந்த விஷயங்கள்ல தமிழ்நாடு மாணவர்கள், தமிழ்நாடு மக்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கு 1998 ஆண்டே விதை போட்டவர் கலைஞர் அவர்கள். இன்னொன்னு மிக முக்கியமான திட்டமா எம்ஜிஆர் அவர்கள் பொது நுழைவுத் தேர்வை கொண்டு வராரு. ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வராரு. இது வந்த பிறகு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான மாணவர் சேர்க்கை விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனை கண்டுபிடிச்ச கலைஞர் 2006 ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நுழைவுத் தேர்வு எல்லாத்தையும் ரத்து செய்யறாரு. ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செஞ்சு 12th இருக்கக்கூடிய மார்க் கட் ஆஃப் மார்க்கை வச்சு சேர்க்கை நடத்தலாம் அப்படின்றத கலைஞர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இது வந்த பிறகு அனைவரும் கல்லூரிகளை சேரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல. அதே 2006 ஆண்டுல முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கட்டண விலக்க கொண்டு வராரு. ஒரு குடும்பத்துல முதலாவதாக அண்ணனோ அக்காவோ யாரோ இருந்தா அவங்க முதல் தலைமுறையா படிக்கிறாங்க, காலேஜ் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டண விலக்க கொண்டு வந்து அவங்க படிச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தம்பிகளை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு முன்னோக்கு சிந்தனையாகத்தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. மாணவர்களின் உடல் நலன் சார்ந்த திட்டமா பால்வழி திட்டத்தை 1997 ஆண்டு அறிமுகப்படுத்துறாரு டாக்டர் கலைஞர். இந்த திட்டம் எதற்குன்னு பார்த்தா அந்தந்த கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மருத்துவர்கள் கல்வி நிலையங்களுக்கே சென்று அதற்கான பரிசோதனைகளை செஞ்சு இலவச மருந்தா வழங்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. அதற்கு பின் சத்துமாவு திட்டத்தை கொண்டு வராரு. சத்துணவுல முட்டை வைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் திட்டத்தை கொண்டு வராரு. மாவட்டந்தோறும் அரசு நூலகங்கள் திறக்கணும்ன்ற திட்டத்தை கொண்டு வராரு. 1996 முதல் 2001 ஆண்டு ஆட்சி காலத்துல 11 அரசு கல்லூரிகளை திறக்கிறாரு. இதெல்லாம் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக கலைஞர் செய்த திட்டம். வரலாறுல எப்படி தந்தை பெரியாருக்கு முன்னும் தந்தை பெரியாருக்கு பின்னும் பிரிக்கிறோமோ, ஏன் பிரிக்கிறோம்னா தந்தை பெரியாருக்கு முன்பு இருந்த சமூக மாற்றங்களும் தந்தை பெரியாருக்கு பின்பு இருந்த சமூக மாற்றங்களும் ஏராளம். அதுபோல தந்தை பெரியாரின் மாணவனாகிய கலைஞரும் கலைஞரின் ஆட்சிக்கு முன்பும் கலைஞரின் ஆட்சிக்கு பின்பும் பார்த்தா கலைஞரின் ஆட்சிக்கு பின்பு இருக்கக்கூடிய சமூக மாற்றங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அதனாலதான் டாக்டர் கலைஞர் அவர்களை நவீன தமிழ்நாட்டின் சிற்பின்றதை நம்ம பெருமிதமா சொல்றோம். இப்படி ஏராளமான திட்டங்களை இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரும் செஞ்சுட்டு இருக்காரு. இதற்காக தான் மீண்டும் சொல்றோம், 2026 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வேணும்ன்றத அடிக்கடி சொல்றோம்.